சென்னையில் திருவையாறு 10ஆம் ஆண்டு விழாவை துவக்கி வைத்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இறைவனை காண இசை பிரதான வழி என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் இசைக்கலைஞர்கள் சங்கமிக்கும் சென்னையில் திருவையாறு எனும் தலைப்பிலான இசை நிகழ்ச்சி சென்னை வாசிகளை கவர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியை சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வியாழனன்று மாலை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இசைக்கலைஞர்கள் சங்கமிக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கலாம், இறைவனை காண இசை பிரதான வழி என்றும் கர்நாடக இசையை மத்திய மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பேசினார். நல்ல சங்கீதம் இறைவனின் குரல். நல்ல சங்கீதம் மக்களுக்கும் இறைவனுக்குமான நேரடி தொடர்பு. சங்கீதம் கண்ணுக்கு புலப்படாத கருணை ஊற்று. நல்ல சங்கீதம். சங்கீதம் உடைந்த உள்ளத்திற்கு மருந்து. சங்கீதத்தில் கட்டுப்படாதவரையும் தலைவன்காதவரையும் காண்பது சாத்தியமே இல்லை. இசை ஒன்று இல்லாமல் உலகில் வழிபாட்டு தலங்கள் கிடையாது. சுருங்க சொன்னால் இறைவனை காணவும் அடையவும் இசை ஒரு பிரதான வழி. இசைக்கு திசை இல்லை, தேசமில்லை, மொழி இல்லை, மதமில்லை, சாதி இல்லை, பேதமில்லை, நிறமில்லை. இசை மட்டுமே ஒருமைநிலையை உருவாக்கக்கூடியது. எந்த ஒரு நிர்பந்தமின்றி இயற்கையாய் எல்லோரும் மனதிலும் சென்றடைவது இசையே, நல்ல இசை. இந்நிகழ்ச்சியின் நன்கொடைதாரர் என்ற முறையில் தினமலர் வர்த்தக பிரிவு மேலாளர் லட்சுமிபதி உள்ளிட்டோருக்கு அப்துல் கலாம் கேடயம் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு முல்லை, தாமரை, மரிக்கொழுந்து உள்ளிட்ட 10 மலர் மாலைகளை அப்துல் கலாமுக்கு குழந்தைகள் சூட்டி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இசைக்கலைஞர் நாராயணசாமி குழுவினரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன. காலை 7 மணிக்கு துவங்கி இரவு 10 மணி வரையிலான இந்நிகழ்ச்சியில் 52 இசை நிகழ்ச்சிகள் டிசம்பர் 25ஆம் தேதி வரை நடக்கிறது. காமராஜர் அரங்க வளாகத்தில் இசை ரசிகர்களுக்கான சிறப்பு உணவு திருவிழாவும் நடந்து வருகிறது.